ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இஃப்தாருக்கு நல்ல டேஸ்டியான நல்ல ஹெல்த்தியான பால் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பெரிய கேரட் எடுத்து அதை ரவுண்டாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அரை கப்பு பால் ஊற்றிடலாம். ஒரு ஏலக்காவும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கேரட் நல்லா குக் ஆகிறது வரை அடுப்பில் கிடக்கட்டும். ஏலக்காவும் போட்டு பாலும் ஊற்றி கேரட்டை குக் பண்ணுறதுனால இந்த ஜூஸில் கேரட்டோட ஃப்ளேவரே இருக்காது. ஆனால் கேரட்டோட கலரும் அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கும். நல்லா குக் ஆயாச்சு. இனி ஆறுனதும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜூஸுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதாம் பிசின். பதாம் பிசினை தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டா இப்படி ஆயிரும். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி. அதுக்கப்புறம் சப்ஜா சீடும் எடுத்து வச்சுருக்கேன். பேரித்தம்பழம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழமும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கேரட் ஜூஸும் ரெடியாகிட்டு இருக்குது. பாத்திரத்தில் கேரட் ஜூஸை ஊற்றிடலாம். அந்த ஜார்லையே கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அலசி அதையும் ஊற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்ச பாலையும் அந்த ஆடையோடு சேர்த்தே ஊற்றிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் பதாம் பிசினும் போட்டுடலாம். உடம்பு சூட்டுனால் ஏற்படக்கூடிய வயிற்று வலி, நீர்க்கடுப்பு போன்றவற்றையெல்லாம் இந்த பதாம் பிசின் போக்கி உடம்பை குளிர்ச்சியாட்ட ஆக்கும். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேரித்தம்பழத்தையும் போட்டுடலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பழமும் போட்டுடலாம். இந்த வாழைப்பழம் போட்டுறதுனால இந்த ஜூஸ் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடும் போட்டுடலாம். 1/4 கப்பு சீனியும் போட்டுடலாம். நீங்கள் ஐஸ் ஆட்டு குடிப்பீங்க அப்படின்னா ஐஸ் க்யூப் கூட போட்டுக்கிடலாம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கேரட்டோட ஒரிஜினல் கலரோடு கூடிய ஒரு பால் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.